ரவிராஜ். இன்றைக்கி ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து உங்ககிட்ட அறிமுகப்படுத்துறது நான் இன்றைக்கி வந்திருக்கேன். படத்துடைய பேர் வந்து ராட்டை. ராட்டைனா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. தறி நெய்றவங்க வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது சிக்கலான நூலை எடுக்கிறது வந்து அந்த ராட்டை எடுக்கும், அதை நேர்படுத்தும். ஓகேங்களா? அதோடைய தலைப்பில் வர ஒரு படம் அது. அப்புறம் பார்த்துங்க, இது வந்து எப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்கும்ன்ட்டு நான் கேட்டேன். அந்த இயக்குனர்கிட்ட கேட்டேன். இயக்குனர்னால் என்னுடைய நண்பர் சக்திவேல் நாகப்பன். அவர் தான் இயக்கியிருக்காரு, அவரே கதாநாயகனாக நடித்து அவரே தயாரிச்சிருக்கார் இந்த படத்தை. சார் எப்படி சார் வந்து இந்த படத்தோடைய ஒரு லைன் சொல்லுங்க அப்படின்னா, அவர் சொன்னார், சார் இது வந்து அரசியல் கிடையாது, ஆன்மீகத்தை பற்றி பேசலை, வம்பு வழக்குகள் சச்சரவுகளை பற்றி பேசலை, அரசியலை பற்றி பேசலை, சாதி மத அடிப்படையில் இந்த படம் கிடையாது, இது வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வாழ்வியலை பற்றியான படம் சார்னு ரொம்ப அழகாக சொன்னார். எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம் சார். அப்படிப்பட்ட படம்லாம் எடுத்தால் ஓடாது சார், போட்ட படம் மறுபடியும் திரும்ப வராது சார்னா. அப்போ அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி படங்களும் வரணும் தமிழ் சினிமாவில். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த படம் நல்லா பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து சசிகுமார் குடிச்சிட்டு வந்திருப்பார். அது கூட பார்த்தீங்கன்னா குடிக்கிறது காமிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு போதையில் வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு இடத்துல கூட வன்முறையோ சாதி மத அரசியலோ எதுவுமே இல்லை. ஒரு மனித வாழ்க்கை அன்பை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருப்பார் இயக்குனர். அதே மாதிரி படங்கள் நிறைய தமிழ் சினிமா ஃபீல்டில் வரணும். ஓகேங்களா? அப்படி ஒரு படம் இந்த ராட்டை. நான் வந்து அவர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். இந்த படம் நான் பார்க்கலாம், ஆனால் சில கிளிப்பிங்ஸ்லாம் அனுப்பிச்சாரு, அருமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி படங்கள்லாம் வர்றது. பார்த்தீங்கன்னா ஒரு 90s காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுந்தர்சி சார் படம், KS ரவிக்குமார் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டடாக ஓரியன்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிதடி சாதி, அது வந்து ஒரு மறக்கக்கூடிய விஷயத்தை கூட மறுபடியும் ஞாபகப்படுத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரி வாழ்வியல் படங்கள் தயவு செஞ்சு இயக்குநர்கள்லாம் எடுக்கணும். நான் வந்து அதை பார்க்குறேன். இப்போ நான் வந்து 2-3 படம் நான் சொல்லுவேன். பார்க்கிங்னு ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் தாதான்னு ஒரு படம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வாழ்வியலர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அந்த பட வரிசையில் இந்த ராட்டை படம் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி அடையணும்னு நான் நம்புகிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். கேமராமேன், அப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகி ஹெலன், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் சக்திவேல் நாகப்பன். அவர் வந்து இந்த படத்தில் அவரே கதாநாயகனாக நடிச்சிருக்காரு, தயாரிச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு. மக்களாகிய உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த படம் வந்ததுன்னா கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம வந்து ஊக்குவிச்சாதான் வரும் தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ வந்து இந்த மாதிரி படம் எடுக்க விருப்பப்படுவாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து எப்போ பாரு சண்டை சச்சரவு சாதி மதம் சொல்லிட்டு அடிச்சுட்டு அது முடியல, வேண்டாம், அது விட்டுருங்க. இந்த மாதிரி வாழ்வியல் சம்பந்தமான விஷயங்கள் வர குடும்ப படங்களை வந்து நம்ம ஆதரவு தரணும்னு நினைக்கிறேன்.